அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் நான் உங்கள் செந்தில்குமார். தற்போது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலை தரிசனம் செய்து வந்திருக்கேன். தற்போது அந்த வகையில் பார்த்தால் நீங்கள் நான் ஈசான லிங்கத்தை தரிசனம் செய்து வந்து அங்கு ஈசான லிங்கத்தை எதிரில் அம்மணியம்மாள் ஜீவசமாதியானது இருக்கின்றது. இந்த அம்மணியம்மாள் ஜீவசமாதியானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக போட்டப்படுகிறது. பகவான் ரமண மகரிஷி மற்றும் பகவான் யோகிராம் சரத்குமார் மற்றும் பகவான் அன்னசாமி சித்தர், பகவான் ரத்னசாமி சித்தர், பகவான் பாகிலிங்க சித்தர், பகவான் தாத்தா சுவாமிகள், வண்ணாப்பேட்டையில் உள்ள தாத்தா சுவாமிகள் மற்றும் பரஞ்சோதி பாபா மற்றும் புற்றுப்பத்தி சை பாபா, சீரடி சாய் பாபா, வெட்டவெளி பாபா, பசன் பாபா என்று அழைக்கப்படுகின்ற சித்தர்களில் இந்த அம்மணியம்மாள், சக்கரையம்மாள் மற்றும் சக்கரையம்மாள் மற்றும் காரைக்கால் அம்மையார் போன்று மாயம்மா சித்தர்களை போன்று அம்மணியம்மாள் அவர்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவராக, மிகவும் சிவத்தொண்டிலே மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக சிவபெருமான் அருள் மற்றும் போதும் என்று அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த அம்மணியம்மாளை பற்றிய பதிவை நான் உங்களுக்கு இந்த அண்ணாமலையாரின் கடமையாக அண்ணாமலையாரின் பிச்சைக்காரன் கூறுகிறேன். நீங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்து இந்த அண்ணாமலையாரின் பிச்சைக்காரனுக்கு ஆதரவுக்கு மிகவும் படிவெடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அம்மணியம்மாள் அவர்கள் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். இவர்களின் பூர்வீகமானது சன்னசமுத்திரம் பகுதியில் உள்ளது. சன்னசமுத்திரம் பகுதியில் ஒரு முறை சன்னசமுத்திரம் பகுதியிலிருந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு கிரிவலமாக வந்தபோது அண்ணாமலையார் அவர்களை அம்மணியம்மாள் அவர்களை ஆட்கொண்டு இங்கேயே தங்கி திருமணம் செய்யாமல் அம்மணியம்மாள் அவர்கள் அண்ணாமலையார் தரிசனம் மட்டும் போதும் என்று இருந்தவர்கள். அவர்கள் அப்படி இருந்த நிலையில் அண்ணாமலையாரின் கருணையானால் வடக்கு கோபுரமானது பாதி கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் மீதி தேக்கமாக இருந்தது. அப்போது அம்மணியம்மாள் அவர்கள் மனதில் தோன்றி அண்ணாமலையார் அவர்கள் இந்த தொண்டினை செய்யுமாறு கருணையோடு கூறினார். அப்போது அம்மணியம்மாள் அவர்கள் அங்கிருந்த சிவபக்தர்களிடம் மற்றும் அங்கிருந்த செல்வந்தர்களிடம் சென்று ஒரு தொகையை வசூல் செய்து அம்மணியம்மாள் அவர்கள் அந்த கோபுரத்தை கட்டி முடித்தார்கள். மிகவும் சக்தி வாய்ந்ததாக போற்றப்படுகிற அம்மணியம்மாள் அவர்களுக்கு மற்றொரு பெயர் இருக்கின்றது, அருள்மொழி சித்தர் என்றும் போற்றப்படுகிறார்கள். அவர்கள் சித்தர்கள் யாவரும் எதுவும் எதிர்பார்க்காமல் சிவத்தொண்டினை மற்றும் போதும் என்று இருப்பவர்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த சித்தர்களில் அம்மணியம்மாள் சித்தர்களும் ஒருவராக போற்றப்படுகிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மணியம்மாள் சித்தர்கள் வடக்கு திருவண்ணாமலை அன்னச்சேரி கோயிலில் வடக்கு கோபுரத்தை பாதி கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் மீதி பாதியை சிவபக்தர்கள் மற்றும் செல்வந்தர்களும் சென்று பணத்தை ஈட்டி அவர்கள் சிவத்தொண்டு செய்தார்கள். அந்த ஞாபகத்தமாக அம்மணியம்மாள் அவர்களுக்கு தற்போது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் உள்ள வடக்கு கோபுரமானது அம்மணியம்மாள் கோபுரம் என்றது இன்று வரை அவர்கள் பெயரிலேயே வழங்கப்பட்டு வருகிறது. அத்தகைய சிறப்பை வந்து அம்மணியம்மாள் அவர்களை பற்றிய ஜீவசமாதி அவர்களை பற்றிய இந்த பதிவிடுவது அண்ணாமலையார் போட்ட பிச்சையாக இந்த அண்ணாமலையாரின் பிச்சைக்காரன் தற்போது கருதுகிறேன். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மணியம்மாள் அவர்களின் சிறப்பானது மேலும் உலகெங்கும் உள்ள அனைவரும் இந்த அம்மணியம்மாள் அவர்களை வணங்க வேண்டும் என்று பணிவிடை கட்டுகிறேன். ஏனென்றால் சித்தர்களிலே ஆண் சித்தர்கள் அதிகப்படியாக இருந்த நிலையில் பெண் சித்தர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். அந்த வகையில் காரைக்கால் அம்மையார், சக்கரையம்மாள், இசைஞானியார், மாயம்மா சித்தர் போன்று அம்மணியம்மாள் ஒரு சித்தர்கள் ஆகும். அவர்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற சித்தராகும். ஞானத்தில் அனைத்திலும் அண்ணாமலையாரின் ஆசீர்வாதம் பெற்று உண்ணாமலையின் ஆசீர்வாதம் பெற்று விளங்கி இருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மணியம்மாள் அவர்களின் ஜீவசமாதியானது திருவண்ணாமலையில் ஈசான ஜான தேசிகருக்கு ஜீவசமாதிக்கு அருகில் மற்றும் ஈசான லிங்கத்துக்கு எதிரில் அமைந்துள்ளது. இத்தகைய சிறப்பான பதிவை தற்போது இதில் பதிவிடுவது மிகவும் பெருமையாக கருதுகிறேன். தினமும் இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மணியம்மாள் அவர்களின் அருளை பெற்று செல்கிறார்கள். அவர்கள் ஜீவசமாதிக்கு வந்து ஒரு பகவான் ரமண மகரிஷி ஜீவசமாதிக்கு செல்லும்போது எவ்வளவு பெரிய அமைதி கிடைக்கிறதோ, ஆத்மாத்மான ஒரு அமைதி கிடைக்கிறதோ, அந்த அளவு ஒரு ஆத்மாத்மான அமைதி அம்மணியம்மாள் சித்தர் ஜீவசமாதியில் செல்லும்போது கிடைக்கிறது. நீங்கள் பகவான் ரமண மகரிஷி அவர்களை வணங்கும்போது எவ்வளவு அமைதி கிடைக்கிறதோ அதே போன்று அமைதி அம்மணியம்மாள் அவர்களின் ஜீவசமாதிக்கு சித்தர்களின் ஜீவசமாதிக்கு செல்லும்போது அல்லது நீங்கள் பணிபுரியும் இடங்களில் அம்மணியம்மாள் அவர்களை மனதார நினைத்து இருக்கும்போது உங்களுக்கு அந்த அம்மணியம்மாள் அவர்கள் ஆசீர்வாதம் செய்து மனதில் அமைதியை, சாந்தத்தை, உங்களுக்கு தேவையான இந்த வாழ்க்கையில் தேவையானதை கொடுப்பார்கள். மிகவும் அமைதியாக ஆனந்தமாக வாழ வழிகாட்டுவார்கள். இந்த வகையில் அம்மணியம்மாள் அவர்களின் சித்தர் ஜீவ அவர்களின் பதிவை இந்த பதிவில் பதிவிடுவதை மிகவும் அண்ணாமலையார் போட்ட பிச்சையாக இந்த அண்ணாமலையார் பிச்சைக்காரர்கள் கருதுகிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.